இன்றைக்கு நம்முடைய இந்த தமிழ் பாடப்பகுதியில் புதிய மாணவர்களுக்கான இலக்கிய பாடம் தொடங்குகிறது. அதை நீங்கள் ஏற்கனவே படித்தவங்களும் அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு கூடுதல் வாய்ப்பாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு இலக்கியத்தில் உங்களுக்கு 14 மேற்கணக்கு நூல்களையும் 14 கீழ்கணக்கு நூல்களையும் தொடர்ச்சியாக பாடம் எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். இதில் மேற்கணக்கு நூல்னால் என்ன, கீழ்கணக்கு நூல்கள்னால் என்ன, அதை பற்றி முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும்னா முதல்ல நமக்கு சங்க காலம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் தெரிய வேண்டும். சங்க காலம் என்றால் என்ன, அதை முதல்ல சொல்லுங்கள். சங்க காலம்ங்கிறது எப்போ உள்ள பீரியட், அதை பற்றின உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? வேத காலத்துக்கு வேத கால சங்க காலம் சொல்கிறாங்களா? வேற சங்க காலம் பற்றிய கருத்து ஒன்றும் கிடையாது. இங்கேலா தெரியாது ஒன்று. சங்கம்னா தெரியாது. முதலாம் தமிழ் சங்கம். இல்லை, அது கேட்குறேன் என்னன்னா, அது எந்த பீரியட், அது டைமிங் என்ன, அதோடைய டைமிங் என்னன்னு கேட்குறேன். சங்க காலம்ங்கிறது நீங்கள் எப்படி சொல்லுமா சொல்லுங்க. 2ஆம் நூற்றாண்டுக்கு 2000 ஆண்டுக்கு முற்படி. சரி, வேற 3ஆம் நூற்றாண்டு சங்க காலம். சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ரைட். இப்படியாக பல்வேறு கருத்துக்கள் எல்லாத்திலேருந்து வருகிறது. இப்போ சங்க காலம் அப்படின்னா என்ன, நாம் எப்பொழுது நம்ம நம்மளுடைய புரிதலுக்கு எப்படி வைத்துக் கொள்வதுன்னா, இன்றைக்கு இப்போ நடக்கிறது எந்த வருஷம்? 2000 எதை வச்சு கணக்கு பண்ணுறீங்க? கிறிஸ்து பிறப்பு. வெரி குட். கிறிஸ்து பிறந்ததுலேருந்து இன்னைக்கு 2023 வருஷமும் 24வது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. மார்ச் மாதத்தில் இன்னைக்கு தேதி என்ன, 6? 3 மாதமும் 6 தேதியும் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுருக்கிறோம். அதாவது பாருங்கள், உலகம் என்னைக்கு உண்டானது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இதுக்கு நம்ம வருஷ கணக்குன்னு ஒன்று வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இனக்குழு அவங்க ஒரு நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதிலிருந்து இத்தனாவது வருஷம் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணிப்போம். கணக்கு புரியுதுங்களா? அப்படித்தான் இந்த கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேலண்டர் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த கேலண்டருக்கு பேர் என்ன? கிரிகோரியன் காலண்டர்னு பேர். ஏன்னா கிரேக்கர்கள் பயன்படுத்தின ஒரு கேலண்டர் என்று சொல்லுகிறார்கள். இதை நம்ம கிறிஸ்துவனுடைய பிறப்பினை அடிப்படையாக வைத்து தான் நம்ம கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய கேலண்டர்ஸ் என்னென்ன? சக வருடம். வெரி குட், வெரி குட். சக வருடம் என்பது சாலிவாகன சகாப்தம் என்று அதை சொல்லுவார்கள். அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தில் இப்போ நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் பின்பற்றக்கூடிய கேலண்டர் என்ன? திருவள்ளுவர் கேலண்டர். வெரி குட், வெரி குட். எல்லாம் அப்டேட்டடாக இருக்கீங்க. திருவள்ளுவர் பிறந்ததுலேருந்து இப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்குங்கிறத ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. அதாவது கிறிஸ்து பிறந்த ஆண்டுலேருந்து 32 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் பிறந்துட்டதாக ஒரு ஆராய்ச்சி மூலமாக திருவள்ளுவருக்கு இப்போ 24 + 32 எத்தனை? 56? 56 தானே? 24 + 32 31 தானா? 31 அப்போ எத்தனை? 55? 55. 24 + 31 55. அப்போ கிறிஸ்து பிறந்து இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுதுங்கிறாங்க? 55 வருஷம் ஆகுதுன்னு சொல்லுறாங்க. விளக்க முடியுதுல கணக்கு எப்படி வருஷம் கணக்கு பண்ணுறாங்கன்னு? இப்போ திருவள்ளுவர் ஆண்டு நீங்கள் ஜிஓ, கவர்மெண்ட் ஜிஓ, நீங்களாம் அரசாங்க ஊழியர்களாக ஆக போகிறீங்க. நாளைக்கு ஜிஓவை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ ஜிஓவை பற்றி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன, எப்போ இந்த ஜிஓ கவர்மெண்ட் அதை பிறப்பிச்சு, இந்த அரசாணை எப்போ அரசாங்கம் கொடுத்தது அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் தமிழ் கேலண்டர் டேட் குறிச்சிருப்பாங்க. அதில் கிறிஸ்து பிறந்த 2000 திருவள்ளுவர் 2055வது வருடம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போது திருவள்ளுவர் பிறந்ததுங்கிற கேலண்டர் தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு அரசாங்கம் அதுதான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் உலக வழக்கத்தில் அது பெரும்பாலும் வழக்கத்தில் இல்லைங்கிறதுனால வேர்ல்டு வைடு எல்லாருக்கும் அது எது இப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா கிரிகோரியன் கேலண்டர், கிறிஸ்து பிறந்ததுலேருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போது பின்னாடி இப்போ இருக்கக்கூடிய ஒரு பொது சமூகம் என்ன சொல்லுகிறதுனா, கிறிஸ்து பிறந்தது உண்மையா பொய்யா அப்படி ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணிட்டாங்க. உள்ளபடியே இயேசுநாதர் ஒருத்தர் பிறந்தாரா, அது எப்படி நம்புறது, அது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு ஒரு பல்வேறு மக்கள், பல நாட்டு மக்கள்லாம் அப்படி உண்டு பண்ணுறதுனால, சரி யாரோ ஒருத்தர் இருந்தாரா இல்லையான்னு தெரியாது, அவரோட பேரனால எப்படி நாம் அந்த வருடக்கணக்கை நம்ம எப்படி அறியறது? அதனால் என்ன பண்ணுவோம், அதை முன்னாடி இப்படி வச்சுருப்பாங்க. அப்படி தான் இருக்கும். BE BAR BC
பிசி என்னது பிஃபோர் கிறிஸ்ட் ஆஃப்டர் கிறிஸ்ட் என்னது சிஏவாப்போ சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு இதில் வச்சிருக்காங்க. நம்ம கிறிஸ்து இது என்ன சொல்லுவோம் நம்ம தமிழில் கிபி கிமுன்னு சொல்லி கொண்டிருப்போம் இல்லையா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி உள்ள ஆண்டுகள், இப்போ கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஆண்டுகள் சொல்லி கொண்டிருப்போம். இப்படி ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஆள் ஒரு கிறிஸ்துவருடைய பேர் எதுக்கு சார் பயன்படுத்தணும் எல்லா ஆளும்? அதனால இதெல்லாம் பண்ணிடலாம். அப்போ காமன் இதெல்லாம் தூக்கிடுங்க. ஏன் வெட்டி அதெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க? காமன் எரா அப்படின்னு வச்சுட்டாங்க. காமன் ஏரானா எல்லா ஆட்களாலும் ஒத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வருஷம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுலேருந்து இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கிறத நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ 2024 வருஷம் அது திருவள்ளுவர் ஆண்டு. 2024 வருஷம் ஆகிறத நம்ம கணக்கு பண்ணி வச்சுருக்கோம் சார். இப்போ நாம் நூற்றாண்டு கணக்கு பண்ணுறோம். இப்போது 2024 இப்போ நடக்கக்கூடிய நூற்றாண்டு என்ன? 21வது நூற்றாண்டா? 21வது நூற்றாண்டு, அப்புறம் 20வது நூற்றாண்டு, 19வது நூற்றாண்டு, 18, 17, 15, அப்புறம் 14, அப்புறம் 13, 12. இந்த 13வது நூற்றாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அப்போ தான் மாளிகாப்பூர் படையெடுப்பு காலகட்டம். நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க, வரலாறு படிக்கிறீங்களா? ஹிஸ்ட்ரி உண்டா உங்களுக்கு? அது படிக்காமல் மார்க் வாங்க முடியாது. அதனால் மாளிகாப்பூர் படையெடுப்பு காலம். அதுக்கு பின்னாடி தான் விஜயநகர பேரரசு. தமிழ்நாட்டில் இஸ்லாமியர் படையெடுப்பு இஸ்லாமியர் ஆட்சி ஒழித்தது யார்? யார் அது? அவங்க தான் தோற்றுவித்தாங்க. இங்கே படையெடுத்து வந்தவருக்கு பேர் குமார கம்பண்ணன்னு பேர். குமார கம்பண்ணர்னு பேர். அவர் தான் இங்கே வந்து மாளிகாபூருடைய ஆட்சியை ஒழித்து அனுப்பிவிட்டு அவங்க விஜயநகர பேரரசு இங்கே ஸ்தாபனம் பண்ணுகிறார்கள் என்று நாம் பார்க்குறோம். ஹரிஹரர் புக்கருடைய ரெப்ரஸன்டேட்டிவாக இங்கே வந்தார். ஸோ அதுக்கு முன்னாடி போனீங்கன்னாக்கா பாண்டியர்கள் இங்கே ஆட்சி பண்ணுறாங்க. சுந்தரபாண்டியன், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய பேரரசு, அவர் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கு மேலே போனீங்கன்னாக்க சோழர் காலம், அதுக்கு 12ஆம் நூற்றாண்டு. அதுக்கு மேலே போனீங்கன்னாக்க 11, அதெல்லாம் சோழர் நல்ல பீக்கில் இருந்த காலகட்டம். 10ஆம் நூற்றாண்டு ரொம்ப பீக், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் ஆட்சி செய்த காலம். அதெல்லாம் பெரிய இல்லையா உங்களுக்கு? நம்ம பின்னாடி போயிட்டுருக்கோம், பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதற்கு மேலே போனீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு சோழர், 8ஆம் நூற்றாண்டு பல்லவர், பாண்டியர். தமிழ்நாட்டுடைய இதான் தமிழ்நாடு அப்படின்னாக்க தமிழ்நாடு இப்படி தானே இருக்கு. எங்கே தான் இருக்குது? இப்போ கோட்டைப்பட்டு தமிழ்நாடு இருக்குன்னா எப்படி சொல்கிறது இல்லைங்களா? தமிழ்நாடு அப்படின்னாக்க இலங்கை எப்படி இருக்கா? இப்படிதான் தமிழ்நாடு நம்ம போடுறோம். இந்த தமிழ்நாட்டை நம்ம இது என்ன எந்த மாவட்டம்? அது வெரி குட். நான் மட்டும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தில் கூடாது, நாகப்பட்டினம் மயிலாடுதுறை. அது சொன்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றது. நாகப்பட்டினம் மயிலாடு டெல்டான்னு சொல்லணும், டெல்டா மாவட்டங்கள் இல்லையா? டெல்டா மாவட்டத்தை அப்படி நேரம் போட்டு போட்டுனே இதுக்கு மேலெல்லாம் பாருங்க பல்லவர் ஆட்சி நடந்தது. இது கீழே பாருங்க பாண்டியர் ஆட்சி நடந்தது. சின்ன பக்கம் திருச்சிராப்பள்ளி ஒட்டி இருக்கக்கூடிய உறையூரை திறனாக கொண்டு சின்னதாக கொஞ்சமாக சோழர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. சிற்றரசு சோழர்களாக தான் இருந்தாங்க. இது கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி 8th கடைசி காலகட்டம். 8ஆம் நூற்றாண்டுடைய நிறைவு, 9ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம். இந்த காலகட்டத்தில் விஜயாலய சோழர் அப்படிங்கிற ஒருத்தர், இந்த 2 பசங்களுக்கும் பிரச்சனையாக இருந்துச்சு, பல்லவர் பாண்டியர் 2 பேருக்கு இடையில. சோழர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு இங்கே இருந்தார் இல்லையா, அவர் விஜயாலய சோழர்னு ஒருத்தர் என்ன பண்ணார், இந்த பல்லவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பாண்டியர்களை விரட்டி அடிக்கிறதுக்கு உதவி பண்ணார் இங்கே. அதனால் பல்லவர்கள் என்ன பண்ண, பலே சூப்பர், இவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ண, அதனால் உன்னுடைய பகுதியை நீ ஆட்சி பண்ணி கொண்டு ஒரு சிற்றரசனாக வாழ்ந்து கொண்டிரு அப்படின்னு சொல்லி அவர் இங்கே சிற்றரசனாக இருந்தார். இவர் திருச்சிராப்பள்ளி உறையூரில் இருக்கார். உறையூரில் இருந்த விஜயாலய சோழன் என்ன பண்ணார், நமக்கு நல்ல கோட்டை கட்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவர் தான் என்ன பண்ணார், ஷிஃப்டட் டு தஞ்சாவூர். தஞ்சாவூரில் அப்போ முத்தரையர்கள் அப்படிங்கிற அரசர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முத்தரையர்னா தெரியுமா? நீங்கள் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி போனீங்கனாலே இந்த பேர் அதிகமாக பார்க்கலாம். பேனர்ஸில், சிலையில் இதெல்லாம் பார்க்கலாம். தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி போகிற வழிக்கு போனீங்கன்னாக்க இந்த முத்தரைய ராஜாக்களுடைய சிலை தான் அதிகமாக இருக்கும். முத்தரையர் படத்தை போட்டு தான் எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க. முத்தன் அப்படின்னா வயசான ஆள்னு அர்த்தம். அதை சான்ஸ்கிரிட்டில் விருத்தன்னு சொல்லுவாங்க. முத்தரையனை விருத்தராஜன் அப்படிம்பாங்க. விருத்தராஜ பயங்கர வளநாடு அப்படின்லாம் சோழர்கள் தன்னை குறிச்சிப்பாங்க. விருத்தராஜனுக்கு பயங்கரன், அதாவது விருத்தராஜனை விரட்டி அடிச்சான்னு அர்த்தம். அவங்க வேற ஒன்றும் இல்லை. அந்த விருத்தராஜர் அவங்க குரூப் வந்து தஞ்சாவூரில் இருந்தாங்க சார். அவங்களெல்லாம் அந்த விஜயாலய சோழர் விரட்டி அடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு கோட்டை கட்டி தஞ்சாவூரில் முதல்ல அவர் தான் தலைநகரம் பண்ணுகிறார். இது சோழருடைய சரித்திரம். அது எடுத்துகிட்டு போட்டோம். அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு சொன்னோம், பல்லவர் பாண்டியர் இருந்தாங்களா? ஸோ இது பல்லவரும் பாண்டியரும் இங்கே எப்போயில் இருந்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட
நமக்கு சங்க காலத்திலேருந்து இருக்கிறார்கள். அவருடைய ஆட்சி காலம் களப்பிரர்கள் வந்தாலும் கூட களப்பிரர்களாலே தனிப்பட்ட முறையில் இந்த இவங்களுடைய ஆட்சிங்கிறது எங்கேயுமே வீழ்த்தப்படவில்லை. விளக்க முடியுங்களா? ஸோ இவங்களுடைய 2 பேருடைய ஆட்சி பல்லவர் காலமும் பாண்டியர் காலமும். ஸோ அதுக்காக சேரர் இல்லையா அப்படின்னா சேரர் இருக்கான், அந்த பக்கம் இருக்கான், அவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வெற்றி பெருசாக இல்லை, இவங்களே பீட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரையும். சேரரும் சோழர் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்காங்க, கொஞ்சம் சிற்றரசுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல்லவ பேரரசு இங்கே இருக்குது, பல்லவ பேரரசு மேலே இருக்குது, பாண்டிய பேரரசு இங்கே இருக்குது. அந்தந்த இனக்குழுக்கள் ராஜாக்கள்லாம் அங்கே சின்ன சின்ன அரசர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது வரைக்கும் புரியுதா? நான் இப்போ எந்த வருஷம் பேசிகிட்டு இருக்கேன்? அது 9ஆம் நூற்றாண்டுக்கு மேலே, 8வது இல்லையா, 7வது 6வது நூற்றாண்டு. 6வது நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் முக்கியமான 2 பர்சனாலிட்டிஸ் வந்தாங்க. யார் யார்? 6வது நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் முக்கியமான 2 பர்சனாலிட்டி. சரி, தமிழ்நாட்டுடைய அரசியல் போக்க மாற்றத்துக்கு உட்படுத்தியவர்கள் அப்படின்னு சொல்கிறேன். யார் வேணாலும் இருக்கலாம், அதனால கேள்வி அவர் பதில் அப்படி சொல்லிட்டார். 6ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கை மாற்றத்திற்கு உட்படுத்தி 2 மிகப்பெரிய ஆட்கள் அவதரிச்சாங்கனாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் யார் வந்திருப்பான்னு. இவர் சாய்பாபாவா, வினோபாபாவா? 16ஆம் நூற்றாண்டு. இப்போ ரொம்ப லேட்டஸ்ட் பர்சன் அவர். அதான் தமிழ் படித்தாலும் பக்கத்தில் பேரெல்லாம் வரலாறு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். யார் உங்க அப்பாவா? எப்படி சொல்றீங்க? அப்பா என்ன படிக்கும்போது எப்படி அவதரிச்சார்னு அதை பிடிச்சிட்டீங்களா? தெரிஞ்சு சொன்னீங்களா? தெரியாம சொன்னீங்களா? வெரி குட், அதான் கரெக்ட். அப்பர் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் 2 பேரும் முக்கியமான பர்சனாலிட்டிஸ் தமிழ்நாட்டில். அவங்களுடைய காலகட்டத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என்ன சமயம் நிலவுச்சு? சமண சமயமா, புத்த சமயமா, கிறிஸ்தவ சமயமா, இஸ்லாமியமா, பௌத்தமும் சமயமும் இருக்கு, சமணமும் இருந்துச்சு. சமணம் அப்படி சொல்லணும். சமண சமயம் தான் ஆதிக்கத்தில் இருந்தது. 2 ராஜாக்களும் எதை பின்பற்றிட்டு இருந்தான்? சமண சமயத்தை பின்பற்றி கொண்டிருந்தான். இந்த பல்லவ ராஜா அவரை சைவ சமயத்தை திருப்பினது யாரு? திருஞான சம்பந்தரா, திருநாவுக்கரசரா? திருஞான சம்பந்தரா. எப்படி சொல்றீங்க? அது யாருக்கு பண்ணாரு? மார்க் வேணாமா? ஏதோ ஒரு முன்னே ஃபேக்ட் தெரியுது, ஆனால் என்னென்ன எக்ஸாக்டாக தெரியலையே. இது ரொம்ப கொடுமை. நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம், கொஸ்டினை படித்தோடனே அந்த விஷயம் நம்ம படிச்சிருப்போம், எங்கேயோ வந்து உட்காந்துருக்கும் காதில், ஆனால் இதுதானா அதுதானான்னு தெரியாது. ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். தெரியலன்னா பிரச்சனையே கிடையாது, சரி இது தெரியல போட்டு விட்டுறலாம். தெரிஞ்ச ஒரு மார்க் போதுங்கிறது ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம். திருஞான சம்பந்தரால சைவத்துக்கு மாற்றப்பட்டவர் பாண்டிய அரசர், நின்ற சீர் நெடுமாற பாண்டியர் அவருக்கு பேர். கூன் பாண்டியனுக்கு திருநூறு போட்டோன்னா என்ன ஆகிட்டுது? நிமித்துட்டார் அவர். அதனால நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் அவருக்கு பேர். பாண்டியராஜா அவருக்கு பேர். பல்லவராஜாவால் சைவத்துக்கு திரும்பப்பட்டவர் மகேந்திரவர்ம பல்லவர். வெரி குட், வெரி குட். மகேந்திரவர்ம பல்லவர். ஸோ இவங்க காலகட்டம்லாம் எப்போ? 6th century இல்லையா? ஸோ அவருக்கு முன்னாடி போங்க 5th century, 4th century, 3rd century. இப்போலாம் பார்த்தீங்கன்னா கலப்பரர் காலகட்டம் என்று சொல்கிறார்கள். கலப்பரர்கள். இவங்க கலப்பரர்கள் எங்கேருந்து வருகிறார்கள்னா, இப்போ இந்தியாவில் இருக்கா இந்த பகுதியில், இந்த கர்நாடக பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கர்நாடக பகுதியில் ஸ்ட்ரைட்டாக அப்படியே படையெடுத்து வர்றாங்க. தக்கான பீடபூமின்னு சொல்லுவாங்க. படிச்சிருக்கீங்களா? தக்கான பீடபூமினா என்ன? தக்காணம்னா என்ன? தக்காணம்னா என்ன? ஏன் தக்காணம்னு சொல்லுகிறார்கள்? பீடபூமின்னு நான் கேட்குறது, தக்கான பீடபூமி ஏன் பேருன்னு கேட்குறேன். தக்காணம்னு ஏன் சொல்லுகிறார்கள்? அது வரமாட்டதா? இழுத்து பாருங்க, வருதா? அது டெக்கான் கிரானிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு படிச்சிருக்கீங்களா? டெக்கான் கிரானிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகை ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க? படிச்சிருக்கீங்களா? அது கேள்விப்பட்ட இங்கிலீஷ் பேப்பர் ஒன்று வருவேன், தெரியாதா? டெக்கான் கிரானிக்கல்ஸ்னு ஒன்று ஒரு இங்கிலீஷ் பேப்பர் வருவாங்க, அது கூட தெரியாதா? டெக்கான் கிரானிக்கல்ஸ். அதில் டெக்கான்னா என்ன?
டெக்கான் அப்படின்னா என்ன? டெக்கான் மீன்ஸ் சவுத் இந்தியான்னு அர்த்தம். டெக்கான் ஏன்னா தக்ஷிணம் அப்படின்னா என்ன? தக்ஷிணம்னா என்ன? சரி, இந்த சிவன் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? சிவன் கோயிலுக்கு நீங்கள் சுற்றி வரும்போது இந்த சைடில் ஒரு சாமியை பெருசாக எல்லாரும் பேசுவாங்க. ஏன் அவர் அப்படி சொல்கிறாங்க? தெற்கு தக்ஷிணம், தெற்கு டெக்கான், டெக்கான். அதான் சவுத் அப்படின்னா டெக்கான் அப்படின்னு அர்த்தம். இந்த பீடபூமி இங்கேருந்து புறப்பட்டு அந்த சூரத் இருக்கு இல்லையா, இந்த சூரத்துலேருந்து புறப்பட்டது இந்த லாவா அப்படியே புறப்பட்டு இந்த இடத்துல முக்கோணமாக இது வரைக்கும் வந்தது, கோயம்புத்தூர் வரைக்கும். இதுதான் அந்த பீடபூமியோட பரப்பு. சவுத் இந்தியா நோக்கி இருக்கிறது டெக்கான். டெக்கான் பீடபூமிக்கு என்ன இங்கிலீஷில்? பிளாட்டினோ, பிளேட்டிவ்னு பேர். பிளேட்டிவ், டெக்கான் பிளேட்டிவ்னு இதுக்கு பேர், பீடபூமி அப்படின்னு பேர். அது அந்த கரிம மண்ணினாலே ஆனது, கரிசல் மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த கோயம்புத்தூர் என்ன பயிர் நிறைய விளையும்? பருத்தி. கரிசல் மண்ணில் என்ன அதிகமாக விளையும்? பருத்தி. எங்கெல்லாம் எப்படி எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா கோத்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா விஷயங்கள்லாம். இங்கே தான் கோயம்புத்தூர் என்னன்னு சொல்லுவாங்க, சவுத் இந்தியாவோட மான்செஸ்டர். ஏன்னா பெரிய வணிக நகரம் அது. ஏன் இது காரணம் யார்? இந்த டெக்கான் பிராமிய பீடபூமி தான். இந்த கரிசல் மண் இது வரைக்கும் வந்திருக்காரு இவர். ஸோ அதனால தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கருநாடகம், கருநாடம்னா கரிசல் மண் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ராஜாக்கள் புறப்பட்டு இங்கே வந்துட்டான். இந்த பல்லவர் நேராக இது வரைக்கும் வந்துட்டான், மதுரை வரைக்கும் உள்ள வந்துட்டான், மதுரைக்கு வந்துட்டான், முக்கியமாக படையெடுத்து வந்துட்டான். சார் அவங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட அதிகமாக பார்த்தீங்கன்னா சைவர்கள் தான் இருந்தாங்க 2 பேரும், பாண்டியரும் பல்லவரும். இந்த கர்நாடக ராஜாக்கள் எப்போ வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு ஆய்வுக்குரிய செய்தி. அது அவங்க 1st செஞ்சுரியில் வந்தாங்களா, 2nd செஞ்சுரியில் வந்தாங்களா, 3rd செஞ்சுரியில் வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கிபி முதல் நூற்றாண்டு சொல்ல முடியாது, கிபி 1, கிபி 2, கிபி 3, கிபி 100 வரைக்கும் உள்ள வருஷம் இருக்கு பாருங்க. அதை தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, 1st செஞ்சுரி, முதல் நூற்றாண்டு சொல்லுவோம். வெரி குட். அடுத்து 2nd செஞ்சுரி, 3rd செஞ்சுரி. 3rd செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய புராணத்தில் மூர்த்தி நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் வருவார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய புராணத்தில் மூர்த்தி நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் வருகிறார். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கோயிலில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அவருடைய தொண்டு என்னென்னா சந்தனம் உரைச்சி கொடுக்குறது. டெய்லிக்கும் சுவாமிக்கு சிவபூஜைக்காக சந்தனத்தை உரைச்சி இந்த சந்தனத்தை சுவாமிக்கு பூஜை கொடுப்பார். இதுதான் அவருடைய தொண்டு. அவர் சைவர். இந்த வந்தாங்க இல்லையா இந்த களப்பிரர்கள் ராஜாக்கள், அவங்க சமண அரசர்கள். ஸோ அவங்க மதுரையை கைப்பற்றி கொண்டு ஆட்சி செய்யும் பொழுது சைவ கோயில்கள்லாம் வழிபாடு நடக்கக்கூடாது, சிவன் கோயிலெல்லாம் எல்லாம் மூடி வச்சிடணும் அப்படின்னு அவங்களுடைய ஒரு டைரெக்டாக ஜீவோ பிராஸ் பண்ணாமல் என்ன சொல்லுவாங்க, வாய்மொழி உத்தரவுன்னு சொல்லுகிறார்கள். அப்போலாம் இல்லை, முன்னால் ஒர்க் பண்ணுறான் அவ்வளோதான். டைரெக்டாக மக்களுக்கு முன்னாடி நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு பேக்ரவுண்டில் இந்த மாதிரி சைவ கோயில்கள்லாம் ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி கொண்டிருக்கிறான். அப்போ அந்த மூர்த்தி நாயனார் என்பவர் சந்தனம் அரைக்கிற தொண்டு, அந்த கோயிலில் சந்தனமே மக்களுக்கு யாரும் சிவபூஜைக்கு சந்தனம் கிடைக்காம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தடை போட்டுட்டதாக பெரிய புராணம் சொல்லுகிறது. அவருக்கு சந்தனம் கிடைக்காம அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. எங்கே பார்த்தாலும் கடையிலலாம் கூட கிடைக்கல, எவ்வளோ காசு கொடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு அந்த சந்தனம் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டாலும் யாரும் சந்தனம் வர வழியே அடைச்சிட்டான். அப்போ அவர் என்ன செய்கின்றார், அந்த தன்னுடைய கையில் டெய்லிக்கும் சுவாமி சிவனுக்காக அந்த சந்தனத்தை இழைச்சி எனக்கு வேலை, இதே வேலை தான் எனக்கு, இன்னைக்கு சந்தனம் இல்லை ஆனால் என் கையில் தேய்க்கிற வேலைக்குள்ளே கை இருக்கு இல்லையா, அதனால என் கையை போட்டு தேய்க்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணாரு, தன்னுடைய முழங்கையை போட்டு இப்படி தேய்ச்சாரான். தேய்ச்ச உடனே அந்த கை ரத்தம் நரம்பு கரம்பெல்லாம் குழைச்சிக்கிட்டு அப்படியே இதாகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதனால உடனே சுவாமி அவருக்கு அருள் பண்ணி, சிவபெருமான் அவருக்கு அருள் பண்ணி, உனக்கு என்ன வராம்னா சமண அரசன் ஒழியணும் அப்படின்னு அவர் வேண்டிக்கிட்டதுனால இந்த சமண அரசன் உடனே இறந்து போய்விட்டான். அப்போது அரசர் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த ஒரு யானை கண்ணில் துணியை கட்டி அந்த மூர்த்தி நாயனாரையே அவரே அரசராக மாற்றிக்கொண்டார் அப்படின்னு புராணம், பெரிய புராணம் சொல்லுகிறது. இதுக்கு பிறகு தான் பாண்டியர்கள் திரும்ப சைவர்களாக ஆகிறார்கள். ஆனாலும் கூட சமணருடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அவர் ஒருத்தர் மட்டும்தான் இடையில கொஞ்சம் என்ன பண்ணுறாரு, சமணராக இருக்கார், சைவராக இருக்கார், அப்புறம் திரும்ப என்ன பண்ணிடுறாங்க, சமணரமாக இருக்காங்க. ஸோ அதில் பிறகு தான் ரொம்ப கழிச்சு இப்போ நடந்த கதை எப்போ நடந்து சொன்னேன், 3ஆம் நூற்றாண்டு. திரும்ப 6th செஞ்சுரியில் ஞானசம்பந்தர் என்ன பண்ணுறாரு, பாண்டியரை சைவத்துக்கு மாற்றுறாரு. திரும்ப அவங்க என்ன தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சமண சமயத்தில் இருக்கிறாங்க. விளக்கம் புரியுதுங்களா சார்? நீங்கள் புராணத்தில் படிச்சிங்க, தமிழில் படிச்சிங்க, ஸோ அதெல்லாம் கதை போல் இருக்குது. ஸோ அதனால் இது எப்படி அப்படிங்கிற எல்லாம் ஹிஸ்ட்ரி. ஞானசம்பந்தன் ஒருத்தர் இருந்ததும் ராஜாவை சைவத்துக்கு மாற்றினது எல்லாம் ஹிஸ்ட்ரி. விளக்கம் புரியுதுங்களா?
அது கல்வெட்டில் எங்கேயா தான் இருக்காருன்னா கல்வெட்டில் இருக்காது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கல்லில் கட்டுற கோயிலே கிடையாது. கல்லில் கட்டுற கோயிலுங்கிறதே 9th centuryக்கு பிறகு தான். அதனால இலக்கியத்தை வைத்து கொண்டு தான் பாதி வரலாறுகளே எழுதப்படுகிறது தமிழ்நாட்டில். விளங்க புரியுதுங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே இலக்கிய சான்றுகள் இருக்கிறது. அதற்கு பிறகு தான் 1st century நாம் சொல்லுகின்றோம். கிபி 1 நூற்றாண்டு என்று சொல்கிறோம். இந்த 1 நூற்றாண்டுக்கு மேலே இருக்கு பாருங்க கிமு. அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னாக்க, இப்போ இந்த இதுதான் 1 நூற்றாண்டு வச்சுங்க. இப்போ எப்படி கால்குலேட் பண்ண போவீங்க? 1 2 3 4 5 6 7 இப்படிதான் கால்குலேட் பண்ண போவீங்க. இப்போ இங்க 1st century எங்க இருக்கும்? இங்க எந்த இருக்கும்? இப்படி இல்ல, திரும்பவும் 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படிதான் பண்ணுவோம். விளக்க போறீங்களா? அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இதுதான் நம்மளுடைய எழுத்து நட. ஆனா கிமுக்கு போயிட்டீங்கன்னா 1st century எது? கிமுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் இருந்த நூற்றாண்டு தான் என்னது? கிமு நூற்றாண்டு. அதுக்கு இப்போ முந்தா நாள் தான் நமக்கு செகண்ட் மாறி செகண்ட் டே. நம்ம சொல்றோம் இல்லையா 3வது நாள் நடந்தது அப்படி சொல்லுகிறார்கள் இல்லையா? இப்போ கூட முந்தா நாள் 3வது நாள் நடந்ததுன்னு அர்த்தம். முந்தா நாள் நடந்ததுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, நேற்று செகண்ட் டே, முந்தா நாள் தேர்ட் டே, அதுக்கு முதல் நாள் 4th டே, அதுக்கு முதல் நாள் 5th டே, அதுக்கு முதல் நாள் 7th டே 6th டே, அப்படி நம்ம கால்குலேட் பண்ணி போறோம் இல்லையா? அப்படிதான் இந்த கிமுங்கிற கணக்கு பண்ணணும். விளக்க போறீங்களா? ஸோ இந்த கிமுங்கிற கணக்கு முழுக்க சங்க காலம் தான். நமக்கு சங்க காலம் என்னைக்கு தொடங்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. என்னைக்கு கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் உண்டானதோ அன்னைக்கே என்ன காலம் உண்டாயிடுச்சு? சங்க காலம் என்பது உண்டாகிவிட்டது. விளக்கம் புரியுதுங்களா? தமிழில் என்னைக்கு பேச ஆரம்பிச்சானோ, என்னைக்கு அவன் அதை பாட்டாக பதிவு பண்ண ஆரம்பிச்சானோ, அது என்னைக்குன்னு யாரும் சொல்ல முடியும்? புறநானூறுல ஒரு பாட்டு இருக்கு, அது இந்த காலத்தில் தான் உண்டானதுன்னு யாரும் சொல்ல முடியும்? அரசர்களை குறிப்பிட்டிருந்தா வேணாலும் ஒரு டைம் பேருன்னு சொல்லலாம். அரசர்கள் யாரும் குறிப்பிடாத ஒரு திணைப்பாடலாக இருக்குன்னா அதை நீங்கள் என்ன நூற்றாண்டுன்னு கணக்கு பண்ணுவீங்க? அதை நீங்கள் கல் தோன்றி மண் தோன்றி கல் தோன்றி மண் தோன்றி என்னது அது முன்னே பாலோட மண் தோன்றி மூத்த குடின்னு சொல்லுகிறோம். மூத்த குடி என்னைக்கு உண்டானது யாராவது சொல்ல முடியுமா? உங்க என்னைக்கு நம்மளுடைய பேசு தமிழ் என்னைக்கு உண்டானு சொல்ல முடியுமா? அது என்னைக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆனதுன்னு சொல்ல முடியுமா? இலக்கிய வளமா என்னைக்கு சொல்ல முடியுமா? ஸோ என்னைக்கு அந்த பீரியட் என்னைக்காவதோ அன்னையிலிருந்து இந்த 1st century இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக கிமுல 1st century வரைக்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சங்க காலம் தான். ஆனால் இதில் முதற் சங்க காலம், இடைச்சங்க காலம், கடைச்சங்க காலம்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. இந்த முதற்சங்க காலங்கிறது தான் என்னைக்கு உண்டானதுன்னு சொல்கிறோமோ அதுல இருந்து ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும். தமிழ்னு ஒன்று என்னைக்கு உண்டாயிருக்குமோ அன்னையிலிருந்து முதற்சங்க காலம் தொடங்கிடுச்சு. முதற்சங்க காலம் அப்படிங்கிறது எங்கே நிகழ்ந்ததாக சொல்கிறார்கள்? இந்தியாவுக்கு கீழே ஒரு பகுதி இருந்ததாக சொல்லுகிறார்கள். இந்த பகுருளி ஆற்றோடு பன்மலை அடுக்கத்து கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு சிலப்பதிகாரம் முதலிய நூல்கள் எல்லாம் சொல்லுகிறது இல்லையா? இங்கே பெரிய ஒரு கண்டம் இருந்ததாகவும் அந்த கண்டத்தில் தான் தமிழ் உலகம் இருந்ததாகவும் சொல்லுகிறார்கள். அங்கிருந்து தொடங்கிய நமக்கு முதல் சங்கம் இருந்தது. அங்கே வாழ்ந்தவர்கள்லாம் முதல் சங்கம். அப்போ தான் அகத்திய முதலிய நூல்கள் எல்லாம் நமக்கு இருந்தது. அதெல்லாம் அழிஞ்சு போச்சு கடல்லன்னு சொல்லுகிறார்கள். சரிதானே? இந்த இடத்துல அந்தமான் தீவுகள் இருக்கு இல்லையா, இலங்கைக்கு மேலே, இந்த பகுதியில் மணிப்பல்லவம் என்ற ஒரு தீவு இருந்ததாகவும், அப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான நாவல் ஒன்று, இந்த தீபம் நான் பார்த்தார்ஜி எழுதியிருப்பார். அது நாவல் பேர் அதுக்கு ஞாபகம் இருக்கா? 2வது சங்கத்துடைய தலைநகரம் அதுதான் கபாடபுரம். வெரி குட். யார் சொன்னா? எல்லாரும் சொல்லியிருக்கிறேன். கபாடபுரம். இந்த கபாடபுரம் என்பதுதான் பண்டைய மதுரை என்று சொல்கிறார்கள். அது இங்கே இருந்ததாக சொல்கிறார்கள் இந்த பகுதியில். ஸோ கபாடபுரத்தை தலைநகராக கொண்டிருக்கக்கூடிய பகுதி அது 2ஆம் சங்கமாக இருந்தது. நம்ம அதாவது வேர்ல்டு கடல் ஒன்றுகிட்டே வருது, அதோட நிலப்பரப்பு சுருங்கிக்கிட்டே இருந்துச்சு. மிச்சமான தமிழர்கள் தான் இலக்கியத்தோடு கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஸோ இதற்கெல்லாம் வரலாறுல பழைய இலக்கியங்களில் இருக்கிற சான்றை வைத்து கொண்டு தான் சொல்கிறார்களே தவிர்த்து வேற ஒன்றும் சான்று இல்லை. இதுக்கான ஒரு எங்கேயாச்சும் ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்ச் நடத்தினாங்களா, அதை கண்டுபிடிச்சாங்களான்னு நமக்கு தெரியாது. இப்போ கீழே இந்த லெமூரியா கண்டம், அது பேர் இந்த லெமூரியா கண்டம் என்கின்ற அந்த கண்டம் இருந்தது என்பதை நாம் இலக்கியத்தில் படித்து தான் பேசி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு ஆட்கள் தான் பெருமை பேசிகிட்டு இருக்கான். ஆனால் தமிழ்நாட்டையோ இந்தியாவையோ ஆட்சி பண்ண ஒருத்தன் கூட என்ன பண்ணல, இங்கே ஒரு ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் பண்ணுவோம், இது இப்படி உண்மையா அப்படி நாடு இருந்ததை ஒருத்தம் கண்டுபிடிக்கல இன்ன வரைக்கும். நமக்கு எதிரே கீழடிக்க வந்ததுக்கே பூம்புகாருக்கு பண்ணுறதுக்கே அவங்களுக்கு நம்ம அவ்வளோ கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. பூம்புகாரில் கோலன் கண்டைக்கு வாழ்ந்த நூற்றாண்டை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம கண்டுபிடிக்க முடியல, கடல் உள்ள அழிச்சு போச்சு. அதுதான் நம்மளுடைய கொடுமை இல்லையா? நிலப்பகுதியில் இருக்கிற சோழர்கள் வாழ்ந்த அரண்மனையாக கண்டுபிடிக்காம வச்சிருக்கானோ, எங்கே இருந்து பண்ணிகிட்டு இருக்காங்களா? சரி, பண்ணட்டும் நல்லா. அப்போ
இப்படி இந்த முதல் சங்கம், இரண்டாம் சங்கம், மூன்றாம் சங்கம், இந்த மூன்றாம் சங்கத்தை தான் கடைச்சங்கம் என்று சொல்கிறோம். இந்த கடைச்சங்கம் என்பதை எது வரைக்கும் சொல்கிறார்கள்னா இந்த 10th century வரைக்கும், கிட்டத்தட்ட செகண்டும் கூட இதில் கலக்கும். கிபி முதல் 2 என்று வரைக்கும் கிட்டத்தட்ட சொல்லுவாங்க. சில பேர் வந்து இதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு சார் கடைச்சங்கம் என்று சொல்லுவாங்க. விளக்க முடியுதுங்களா? ஏன்னா இதற்கு பிறகு காப்பிய காலம் என்று வருகிறது. இந்த முதல் நூற்றாண்டில் தான் நமக்கு எது நிகழ்ந்தது? இந்த முதல் நூற்றாண்டில் நிகழ்ந்த முக்கியமான ஒரு கதை இருக்கு. என்னது இது? யாரா சொன்னீங்க? சிலப்பதிகாரம். வெரி குட். சிலப்பதிகாரம் எந்த காலகட்டத்தில் நடந்ததாக சொல்லுகிறார்கள்? முதல் நூற்றாண்டு நடந்ததாக சொல்லுகிறார்கள். பின்னாடி வந்திருக்கக்கூடிய நிறைய தமிழறிஞர்கள் அது 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கொண்டு வராங்க. அதான் முதல் 2 அந்த காலகட்டம் சொல்லுகிறார்கள். பின்னாடி வந்த நிறைய தமிழறிஞர்கள் எது வரைக்கும் கொண்டு வராங்க? 8th வரைக்குமே கொண்டு வந்துடுறாங்க. அப்போதான் சிலப்பதிகாரம். ஒருவேளை கதை அப்போ நடந்ததா இருக்கலாம், ஆனால் சிலப்பதிகாரங்கிற இலக்கியம் 8th வந்திருக்கலாம், 7th வந்திருக்கலாம். இளங்கோவடிகள் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் சிலப்பதிகாரம் வந்திருக்கும் அந்த நூல். ஸோ இப்படிலாம் பல்வேறு தரப்பட்ட ஆராய்ச்சிகள் இருக்குது. ஆனால் இதில் சிலப்பதிகாரம் சங்க நூல் இல்லை, மணிமேகலையும் சங்க நூல் இல்லை. இது 2 முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். விளக்க முடியுங்களா? சரி, இப்போ தமிழர்களுக்குன்னு சில அற வாழ்க்கை உண்டு. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் நல்லவங்களாக வாழ்கிறதுக்கு இதுதான் லட்சணங்கள், இப்படிலாம் சில சொல்கிறதெல்லாம் புரியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா உங்களுக்குலாம்? கதையாக தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டே வந்ததுனால என்னத்தையும் பேசிகிட்டு இருக்கோன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இப்போ பேசிக்கிறது இன்ட்ரோ தான். இன்றைக்கி உள்ள பாடத்துக்குள்ளே போகவே இல்லை. இன்றைக்கி நம்ம பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்று அடித்தளத்தை தான் போட்டுட்ருக்கேன். எப்போ சங்க நூல் அப்படிங்கிறது எப்போ உண்டானுச்சு அதை பற்றி தான் நான் பேசி கொண்டிருக்கோம். இப்போ பேசுறதுல ஹிஸ்ட்ரி. ஏன் ஹிஸ்ட்ரியை பற்றி பேசணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. சமண சமயத்தவர்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நாஸ்திக சமயம்னு பேர். கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்று அவங்களுக்கு கிடையாது. நம்ம எல்லாருக்கும் எதை பற்றி எதுக்காக பயப்படுவோம்? ரொம்ப சாமின்னு ஒன்று வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்தி வச்சுருக்கிறாங்க இல்லையா? கடவுள்னு ஒன்றும் இல்லைனாக்கா எதுக்கும் யாரும் கட்டுப்பட மாட்டான், எதையும் ஒன்றும் செய்ய மாட்டான், போலீஸ் ஸ்டேஷனுக்கே பயப்பட மாட்டான் அவஸ்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இல்லையா? அப்போ கண்ணுக்கு தெரியாத கடவுளை பற்றி யார் பயப்பட போகிறா இல்லையா? அப்போ அந்த கடவுளே இல்லைன்னு வச்சுட்டா மக்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்ப்பா? இப்போ நல்லது நடந்தால் நல்லது நடக்கும், கெட்டது நடந்தால் கெட்டது நடக்கும். நமக்குலாம் தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? அப்போ யாரும் நல்லதே யாரும் கெட்டதே செய்யாமலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாரும்? அப்படி ஒன்றும் இல்லையே. அப்போது சமணர்கள் நல்லது நடந்தால் நல்லது நடக்கும்பா, கெட்டதை செஞ்சுனா உனக்கு கெட்டது நடக்கும்பாங்கிற கொள்கையுடையவர்கள். ஆனால் கடவுளை பற்றி அவங்க பேசவே இல்லை. தமிழர்கள்ட்ட கடவுளை பற்றின நம்பிக்கை உண்டு. முக்கியமாக தமிழர்கள்ட்ட ரொம்ப அடிப்படையான வழிபாடு பார்த்தீங்கன்னா தென்புலத்தார் வழிபாடுன்னு ஒரு முக்கியமான வழிபாடு தமிழ்நாட்டில் உண்டு. செத்து போனவங்க செத்ததுக்கு பிறகும் நம்மளோட தொடர்பில் இருக்காங்க, நம்முடைய படையல்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த நம்பிக்கை தமிழ்நாட்டில் உண்டா இல்லையா? நிச்சயமாக உண்டு. அனைத்து சாதியிலுமே உண்டு தமிழ்நாட்டில். செத்து போனாங்கன்னாக்கா அவன் நிச்சயமாக வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது. அப்போ இது ஆன்மா பற்றிய கொள்கை. இது செத்து போனதுக்கு பிறகு ஒருத்தர் வருகிறார், நம்மளுடைய படையில ஏற்றுக்கொள்கிறாருன்னா ஆன்மா அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் அவங்க அதை செய்வாங்களா? இந்த நம்பிக்கை சமணத்தில் கிடையாது. செத்து போனவங்களுக்கு வழிபாடு உண்டுங்கிற நம்பிக்கை சமணத்தில் இல்லை. விளக்க முடியுதுங்களா? சரி, இப்படி தமிழருக்குன்னு இருக்கக்கூடிய சில கொள்கைகள், சில வழிபாடுகள் எல்லாம் சமணத்தில் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் மக்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், பேசிக்காக அவங்க வச்சிருந்த அடிப்படை அறத்தை கைவிட்டுட்டான். நல்லவனாக வாழணும் அப்படிங்கிறதையே அவன் கைவிட்டுட்டான். விளக்கம் புரியுதுங்களா? ஸோ அதுக்கு முன்னாடிக்கும் ரொம்ப நல்லா இருந்தாங்க, நல்ல ரிச் கல்ச்சராக இருந்தான். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரிச்சாக இருந்தான் பீப்புள், தமிழ் பீப்புள். ஸோ சமண சமயம் வந்ததுக்கு பிறகு, இந்த களப்பிரருடைய ஆட்சிக்கு பிறகு, களப்பிரர் ஆட்சி வந்ததுக்கு பிறகு உங்களுடைய அந்த அறத்தன்மை, நல்லவனாக வாழ்கிற தன்மை அதெல்லாம் கெட்டு போனதுங்கிறதுனால இந்த அப்போ வந்த பீப்புள்ஸ்லாம், அதாவது இந்த களப்பிரர் காலத்தில் தோன்றிய தமிழ் புலவர்கள் அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா அட்வைஸ் பண்ணுறதாகவே நிறைய நூல்கள் எழுதினாங்க. மக்கள் இந்த நூல்களை படித்து நல்லா இருக்கணும், அவன் தப்பு செய்யக்கூடாது, ஒழுங்கானவனாக முதல்ல வாழணும், இப்படிங்கிற கொள்கையை பரப்பணுங்கிறதுக்காகவே அட்வைஸ் பண்ணுறதாகவே நூல்கள் எழுதணும். விளக்கம் புரியுதுங்களா? அந்த நூல்களுக்கு பேர் தான் அறநூல்கள்னு பேர், அல்லது அற இலக்கியங்கள் அப்படின்னு பேர். விளக்கம் புரியுதுங்களா? மக்கள் நல்வழிப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏற்கனவே வச்சுருந்த அந்த சார் சொல்லுங்கள் சார். சார் 90-55 வண்டி நாத்தி போட்டோம். அதனால் அந்த அற இலக்கியங்கள், நான் எதுக்கு அற இலக்கியங்கள் பேர் சொல்கிறேன் சொல்லுங்க பார்ப்போம்.
மக்களை நல்வழிப்படுத்தணும். ஸோ அப்படி ஒரு முக்கியமான நூல் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் இருக்குது. அதில் முக்கியமான நூல்கள் பாருங்க 18. இந்த முக்கியமான நூல்களுக்கு பேர் மொத்தம் எத்தனை? 18 பேர். சார் இது எப்போ சார் இந்த நூல்கள் வந்ததுன்னு சொன்னேன்? காலகட்டம் எப்போ சொன்னேன்? கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னால தான். பின்னால அப்படின்னால கீழே, முன்னாலனா அவங்க மேலே. இப்போ நடக்க போகிறது தான் இனி தானே, அவர் கீழே தானே வருவார், முன்னாடி நடந்து தானே மேலே எழுதணும். அதனால இந்த 18 பேருக்கும் 18 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு. 18 கீழ்கணக்கு. 18 கீழ்கணக்கு நூல்கள் என்னதான் இருக்கும்? இப்போ நிச்சயமா ஃபுல்லாக அட்வைஸ் தான் இருக்கும். அதில் தான் திருக்குறள் வராரு. திருக்குறள் என்ன இது தேட்ரிக்கல் காட்சி மாதிரியா இருக்குது. அதில் எங்கே போனாலும் அடி விடும். நமக்கு ஒரு திருக்குறள் எடுத்துகிட்டு அதில் நம்ம நிச்சயமாக மாட்டிருப்போம் இல்லையா? அந்த வேலை நம்ம செஞ்சிருப்போம் நிச்சயமா இல்லையா? அப்போ எல்லாமே அட்வைஸ் தான் இல்லையா? இந்நிலை, ஏலாதி, கைநிலை இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்னது என்னென்ன 18 கீழ்கணக்கு என்னென்ன? இன்னா 40, இனிமை 40, கார் 40, கிளவி 40, 5 50, 5 60, திரைமாலை 150, ஏலாதி, திரிகடுகம், திருப்பஞ்ச மூலம், திருக்குறள், நாலடியார், இது மாதிரி வரக்கூடிய எல்லா ஆளும் யார் தான்? 18 கீழ்கணக்கு. இவங்க எல்லாரும் என்ன தான் பண்ணுவாங்க? நம்ம போனோம்னா மாட்டினோம்னா ஒரே அட்வைஸ் மொழியாக போய் சொல்லிவிடுவாங்க. நமக்கு அவ்வளோதான், உள்ளே சிக்க முடியாது இல்லையா? ஆனால் இந்த மேலே இருக்காங்க பாருங்க, கிறிஸ்து பிறப்பதற்கு மேலே அங்கே ஒரு 18 பேர் இருக்காங்க சார். அந்த 18 பேருக்கும் ஒரே தேட்ரிக்கல் சீன் தான். இந்த ராஜா அந்த போர் பண்ணா, இந்த அம்மா இவங்களை விரும்பினாங்க, இந்த ஐயா இவங்களை விரும்பினாங்க, அவங்க 2 பேருக்குள்ளே இது நடந்தது, இவங்க 2 பேருக்குள்ளே இது நடந்தது, அந்த ராஜா காலத்தில் அது நடந்தது, இந்த ராஜா காலத்தில் இது நடந்தது, இதை பற்றியே தான் இருக்கும். ஒரே சந்தோஷமான வாழ்க்கைங்க, ஜாலியான வாழ்க்கைங்க. விளக்கம் புரியுதுங்களா? அந்த ஜாலியான வாழ்க்கை, மக்களுடைய வாழ்வியல், அப்போ அந்த காலத்தில் என்னென்ன நடந்ததுங்கிறத பற்றிலாம் பற்ற பதிவுகள். அப்படி ஒரு 18 பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பேர் என்னவா இருக்கும்? 18 மேல்கணக்கு. அவ்வளோதான். இப்போ 18 மேல்கணக்கு என்ன புரிஞ்சுட்டா புரியல உங்களுக்கு? இப்போ 18 கீழ்கணக்குன்னா அட்வைஸ், எல்லாமே அட்வைஸ் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது மேலே உள்ளவங்க தானே முதல்ல பார்க்கணும். அதனால் 18 மேல்கணக்கு நூல்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 18 மேல்கணக்கு. இந்த மேல்கணக்கை 10 பேர் தனியாக 8 பேர் தனியாக பிரிச்சுட்டாங்க. 18 10 தனியாக 8 தனியாக பிரித்து ஒரு பேசிக் டிவிஷன் வச்சுருக்கிறாங்க. அந்த 10க்கு பேர் 10 பாட்டு அப்படின்னு பேர். 10 பாட்டு. அடுத்த நம்மளுக்கு 18 நூல்கள், 10 பாட்டு, 8 நூல்களை அப்படின்னு குறிக்கிறோம். இப்போ 10 பாட்டு 8 தொகை என்ன? இதெல்லாம் எந்த டிவிஷனில் வரும்? மேல்கணக்கில் வரும். அதை மறந்துடக்கூடாது. இது ஒரு முக்கியமான டிஎன்பிஎஸ்சி ஃபேக்ட். 8 தொகை. இப்போ உங்களுக்கு கேள்வி 18 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது 10 பாட்டு, சிலப்பதிகாரம், சிவகசிந்தாமணி, தேவாரம் இப்படி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இப்படி தான் வரும் உங்களுக்கு ஆப்ஷன். 10 பாட்டில் இதில் எது அடங்குறது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கேள்வி வரும்? இந்த 10 பாட்டில் உள்ள 10ல் 8 தொகையில் உள்ள 8ல் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் கொடுத்துட்டு மற்றது சிலப்பதிகாரம், சிவகசிந்தாமணி, மணிமேகலை, குண்டலகேசி இதில் ஏதாவது ஒன்று எதுங்க 10 பாட்டுன்னு கேட்டாலும் அப்பயும் இப்போ ஆன்சர் பண்ண தெரியும் நமக்கு. அப்போ இந்த 10 பாட்டு என்னன்னு தெரியணும். இந்த 8 பாட்டு ஒன்னொன்று தனித்தனி நூல்கள். 10 பாட்டா ஒரு பாட்டு இல்லை, ஒன்று ஒரு நூல்கள். வேகம் புரியுதுங்களா? இதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? இப்போ 10 பாட்டு என்னன்னு தெரியுதா? சரிதானே சார்? இந்த 10 பாட்டு 8 தொகையை பற்றி ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் இந்த பாட்டை எழுதுங்க. இங்கே வந்தோடனே 50 முதலா 500 ஈரா ஐவகைப்பாவு பொருள்நெறி பரவின் மதுராபுரி சங்கம் வைத்தும் மகாபாரதம் தமிழ்படுத்தும் தொகுக்கப்படுவது மேல்கணக்கு ஆகும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இந்த மேல்கணக்கு நூல் அப்படிங்கிறது என்னவா? மதுராபுரி சங்கம் வைத்தும், மதுரையில் உள்ள சங்கத்தில் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? பேசியிருக்கிறாங்க. 2வது மகாபாரதம் தமிழ்படுத்தும், பாரதம் பாடிய பெருந்தேவனார்னு ஒரு பர்சன் வருவார். நம்ம புறநானூரெல்லாம் தொகுத்தவர். நமக்கு இது முக்கியமாக அந்த இது கடவுள் வாழ்த்து பாடின ஒருத்தர் வருவார், பாரதம் பாடிய பெருந்தேவனார்னு. அவர் என்ன பண்ணியிருக்காரப்பா? பாரதம் பாடுறதுன்னா என்ன? மகாபாரதத்தை பாடியிருக்காருன்னு அர்த்தம். மகாபாரதத்தை தமிழில் பாடியிருக்கார். அதுக்கு முன்னாடி
அது சான்ஸ்கிரிட்ல இருந்தது. மகாபாரத சான்ஸ்கிரிட்ல பாடினது யாருங்க? வியாசர். வால்மீகி ராமாயணம். அவர் முன்னாடியே அந்த மகாபாரத கதையை அவங்க என்ன பண்ணியிருக்காரு, பரதமாடிய பெருந்தேவனர் முதல்ல தமிழ் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த நூல் இப்போ இல்லை. இப்போ நம்ம கிட்ட இருக்க தமிழ் மகாபாரதத்தை யார் பாடினா? சேக்கிழார் பாடிய பெரிய புராணம் மாதிரி தான், சேக்கிழார் பாடிய கம்பராமாயணம் மாதிரி தான். வில்லிபுத்தூர் ஆழ்வார் இப்போ இருக்கிற நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தமிழ் மகாபாரதம் வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடினது. வில்லிபுத்தூர்னா என்ன ஒரு ஒரு அதில் இருக்கு பாருங்க. அவ்வளோதான், வில்லிபுத்தூர் ஆழ்வார்னு வச்சுட்டாங்க பேரை. சரிதானே? இப்போ அந்த 14 மேல் கணக்கு புரியுது இல்லையா? இந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாட்டு எந்த நூலில் இருக்குன்னா பன்னீரு பாட்டியல் அப்படிங்கிற நூலில் இருக்கு. பன்னீரு பாட்டியல் நோட் பண்ணிக்கங்க. பன்னீரு பாட்டியல். இந்த பன்னீரு பாட்டியல் என்கின்ற நூல் தான் இந்த 14 கீழ் கணக்குனா என்னன்னு பேசுகிறது. இவர் அதை மட்டும் பேசல, தமிழ் நூல்களில் ஒரு 12 நூல்களை பற்றி ஒரு முக்கியமாக பேசுகிறார். நிறைய டேட்டாஸ் கொடுக்குறாரு, ஓல்டு டேட்டாஸ்லாம் அவர் கொடுக்குறாரு. யார்? பன்னீர் பாட்டியலுங்கிற ஒரு நூல் நிறைய ஓல்டு டேட்டாஸ்லாம் இந்த பாட்டுகளை பற்றி கொடுக்குறாரு. அவ்வளோதான் இவரை பற்றி நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. யாரை பற்றி? அவரை பற்றி. அவ்வளோதான். இப்போ ஒரு அழிச்சலாமா? இது வந்து நீங்கள் எழுத வேணாம், உங்களுக்கு தமிழ் மெட்டீரியல் இருந்ததுன்னா அதில் இருக்குது இந்த பாட்டு. தெரிஞ்சுக்கிறது யார் மட்டும். ரொம்ப சந்தோஷம். இந்த சேர் யார் வாங்கி போட்டா? மேடம் தானா? இல்லைங்களா? நல்லது நல்லது நல்லது. வாழ்க வளம். எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். சரி, எல்லா கிளாஸ்லையும் எழுதுவாங்கல்ல போர்டில். இப்போ முதல்ல 10 பாட்டு பார்க்குமா? 8 தொகை இங்கே என்ன நோட்டில் இருக்குது? 8 தொகை தான் ஃபஸ்ட்டில் வச்சுருக்காங்க போல் இருக்கு. 8 தொகையை வச்சுருவாங்க. சின்ன ஆளை ஃபஸ்ட்டு பார்த்துரும், அப்புறம் பெரிய ஆளை அப்புறம் பார்ப்போம். 8 தொகைனா உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரியுமே. 8 தொகை அப்படின்னா 8 நூல்கள். அந்த 8 நூல்களையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வெண்பா இருக்கு. அது என்னது? அகம்புறம் என்னமா? அகம்புறம் என்னும் அகம்புறம் என்று ஏன் நான் திட்டு 10 நீங்க போட்டு வச்சிருக்கேன்? அது தெரியுது எனக்கு. 18 தான். 18 நீங்க ஆரம்பிக்க கூடாதா? அதான் அது ஏன் அப்படி எழுதியிருக்கேங்கிறேன் நான். வெரி குட் வெரி குட். வெண்பா. இது பாட்டு என்னது? வெண்பா. உங்களுக்கு மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா அது இது பண்ணி வச்சிருக்காங்க, மெட்டீரியல் பண்ணி வச்சிருக்காங்க. அதை அப்படி இல்லை, அதில் தனி சொல்லே இல்லை. வெண்பால என்ன சொல் பெற்று வரும்? வெண்பால நான் சொல்லி கொடுத்தேன். வெண்பானா தனிச்சொல். 2ஆம் படியில் 4வது சொல் என்ன சொல்லு? தனிச்சொல். இங்கே என்ன எதுகை பெற்று வருதோ அதே எதுகை இங்கே வரும். நற்று திற்று கற்று இருக்கா? இப்படி இருந்தால் தான் வெண்பா. இப்படி தான் நீங்கள் படித்து மனப்பாடம் அந்த பாட்டை.
சார் இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, அன்றைய நல்ல குறுந்தொகை 500 அப்படி சொல்ல பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஆனால் இதுதான் லட்சணம். பார்த்தீங்களா கூடி வச்சுக்க வேண்டியது. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தேங்க. இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல சொன்னாங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் இது தெரியலையோ அவங்கெல்லாம் இப்போ எனக்கு இது இங்கேயே படித்து எழுதி காமிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க உங்கள் மேடம். மற்றவங்களாம் இதை எழுதிங்க வச்சு, கையால் எழுதுங்க வச்சு, இதை பார்த்து உங்கள் நோட்டில் எழுதுங்க. கற்றினை சூர்வரசர் 1, குறுந்தொகை 2, 3, பதிற்று 10 4, பரிபாடல் 5, களி 6, அகம் 7, புறம் 8. இதான் இந்த நூலை வச்சு கையில் எழுதுங்க. புதுசாக வந்திருக்கிறவங்களாம் நோட்டில் எழுதணும், சரிங்களா? கதை மட்டும் கேட்கக்கூடாது, நோட்டில் எழுதணும். பார்த்து என்ன எழுதியிருக்காங்க, போர்டில் என்ன எழுதுறாங்க. எல்லா கிளாஸுக்கும் இப்படி, என் கிளாஸ் மட்டும் இல்லை. அப்போ தான் நமக்கு பழகும் வார்த்தை. ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவாங்க வாத்தியாரெலாம், படிச்சுட்டு எழுதி காட்டுப்பாங்க. படிச்சுட்டு எழுதி காட்டு, எழுதி பார்க்கணும். படிச்சுட்டு எழுதி பார்க்கணும் தான் மனசில் உட்கார்ந்தது திரும்ப வரும். நற்றினை நல்ல குறுந்தொகை 500 100 கொத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோரேத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகையினர். இத்திரத்தைனா இப்படி தான் சொல்லப்படுகிறதுன்னு அர்த்தம். இது என்னதுன்னா உங்களுக்கு இந்த 8 நூல்களையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு குழு. இந்த பாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சார் இந்த 8 நூலும் எனக்கு தெரியும் சார்னா இந்த பாட்டை நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது இருந்ததுன்னா டக்குன்னு ஞாபகம் வரும்போது நற்றினையில் குறுந்தொகை கண்டிப்பாக இது 8 தொகை தான் அப்படின்னு தெரியும். முக்கியமாக இந்த தொகுப்பு எதுக்கு உள்ளது? 8 தொகைக்கு உள்ளது. அது ரொம்ப முக்கியம். அடுத்து 10 பாட்டுக்கு ஒரு பாட்டு இருக்கு, அதை நம்ம படிச்சு விட்டு அது 8 தொகை நினைச்சிட்டு அதோட 8 தொகை நினைச்சிட்டு கூடாது. ஏன்னா இதுலேயே இருக்காங்க பாருங்க 8 தொகைன்னு இருக்கு. புரியுதுங்களா? 8 தொகை. தொகைனா என்ன? தொகைனா என்ன? தொகைனா கூட்டம்னு அர்த்தம். தொகைனா கூட்டம். இப்போ எத்தனை பாட்டுக்கு கூட்டமா இருக்கீங்க? 8 பாட்டு கூட்டமா இருக்கு. அதனால இவங்க 8 தொகை. விளங்குதா? சொல்றது விளங்குதா? எழுதிட்டீங்களா? பூசாமத்தவங்களாம் எழுதியாச்சா? மதனை எழுதிட்டீங்களா? ஏன் உங்க பேர் என்ன? தமிழ் செய்ய தமிழ் மணி. உங்க பேர் தம்பி? லோகேஷ். உங்க பேர் என்ன? பாபு. நம்ம ஏற்கனவே எங்கேயாவது பார்த்துருக்க மாடி, நீங்க பார்த்தா மாதிரியே உங்க எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகிட்டே இருக்கு. எங்கேயோ பார்த்தாப்பலே தோணுது. உங்க இவரு பேரு முருகானந்தன். முருகானந்தன், தமிழ்மணி, பாபு, லோகேஷ். அம்மா உங்க பேரு? பாரதி. அம்பாலா வரீங்க எங்க பார்த்தாலும். சரஸ்வதி, லக்ஷ்மி எங்க பார்த்தாலும் இருக்கு. பாரதினா சரஸ்வதினு அர்த்தம். சரி, வாணி சரஸ்வதி வாங்க பாட்டு இருக்கேன். வாணி சரஸ்வதி வாகதி பாரதி வாகதீஸ்வரி நாரணி ஒரு பாட்டு தெரியாது. பாரதினா சரஸ்வதினு அர்த்தம். இங்கே சரஸ்வதி இருக்காங்களா? சரி, விளக்குது இல்லையா? இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? உங்களை எழுதி காமிக்க சொன்னாங்க, முடிஞ்சா படிச்சு எழுதுறீங்க கையோட. இப்போ வகுப்பு ஆரம்பிச்சவன் நான் வந்து கம்மி நிறைய கலாவதா? சரி, பிரேக்கில் எழுதி காமிக்கணும். 1 ஹவர் கழிச்சு பிரேக் விடுவாங்க. அப்போ இதை படிச்சுட்டு எழுதி கொடுக்கணும், எழுதி காமிக்கணும். படிக்காதவங்களாம் உட்காந்து கதை பேசக்கூடாது. இந்த 8 பாட்டும் டக்குனு மைண்டில் இருந்து உட்காந்துடணும். நற்றினை நல்லா குறுந்தொகை 500 100 10 10 பிரேக் கூட நாங்கள் வீட்டுக்கு போயிடுறோம் சார். பேசாமல் இந்த பிரச்சனையாக அதை படிக்கவே வரதில்லை அப்படிலாம் முடிவு பண்ணிடாதீங்க வரேன் இல்லையா? அவசரப்பட்டு முடிவுலாம் வந்துடாதீங்க. முடியலன்னா நாளைக்கு படித்து எழுதி காமிச்சிருக்கேன். தெரியுதால? நான் மகாவிஷ்ணு ஒரே தெய்வங்களா இருக்கீங்க. அப்படியா? ஈஸியாக தான் இருக்கு. நடிகை நல்ல குறுந்தொகை எங்க. சரி, அடுத்து முருகு பானாருன்னு வேற 2 பேர் முக்கியமான ஆள் இருக்காரு. அவர் இதை விட ரொம்ப கொடுமையா இருப்பாரு பார்க்கறதுக்கு. எனக்கு இதுதான் ஈஸியா இருக்கு. அவ்வளோ இருக்கும், அது கஷ்டமா இருக்கு. அவ்வளோ படித்தாலாம் இதுதான். சரி, இப்போ இந்த 8 நூல்கள் என்னன்னு தெரியுதா? முதல்ல யார் வரா? நற்றினைனா என்ன மீனிங்கா இருக்கும்? நல்ல திணைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். வெரி குட்.
அடுத்தது என்னது? அப்படின்னா என்ன மீனிங்? குருனா என்ன? சின்ன குறு விவசாயி, சிறு குறு விவசாயின்னு சொல்றாங்கல்ல. குருனா சின்ன ஆள்னு அர்த்தம். அவரு பாட்டு அப்ப எவ்வளவு சின்னது ரொம்ப அவரு. அடுத்து யாரு? கை குரு, ரொம்ப சின்னவர் இவர். அப்போ தொகைன்னாங்க. ஆனா இவரை பாருங்க 100 தான். அவரை குறுமையிலேயே ரொம்ப சின்ன, அளவுலயே ரொம்ப சின்னவரா இருக்காரு, பாட்டிலையும் சின்னவரா இருக்காரு, தொகுப்புலையும் சின்னவரா இருக்காரு. இவர் சின்னவரா இருக்காரு, ஆனா எவ்வளவு இருக்காருன்னு தெரியாது. 4 10 10 என்ன அர்த்தம்? 10 × 10 100ன்னு அர்த்தம். 100 தொகை இருக்கு அதுல, அதான் 10 × 10. 5 பரிபாடல் பத்தி அப்புறம் சொல்லுவோம். பரிந்து வருவது பரிபாடல். ஒருத்தர் இவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லணும்னா அவர் என்ன லட்சணம் இருக்கும்? பணிவு இருக்கும். வேற ரொம்ப கரண்ட் முன்னாலுங்க என்ன சொன்னாலும் நம்மகிட்ட சண்டைக்கு வரும் அப்படின்னா அது நல்லதா கெட்டதா? ரொம்ப கெட்டது இல்லையா? ஒரு ரொம்ப நல்லவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவாரு? ஏற்றுப்பார். ரொம்ப முக்கியம் அதுதான். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம மேல உள்ள அன்பினால நம்ம என்ன கொடுத்தாலும் என்ன பண்ணுவார்? அவரு ஏற்றுப்பாராம். அதனால எந்த வகை பாவல பாடினாலும் ஏற்றுக்குமா அந்த பரிபாடல்கள். ஆசிரியர் பாவா இருந்தாலும் வெண்பாவா இருந்தாலும் சரி, என்ன பாட்டை சொல்லி அவர் பாடினாலும் என்ன பண்ணுவார்? அவரு பரிந்து ஏற்றுக்கொள்வதனால இதுக்கு பேர், இந்த லட்சணத்துக்கு பேர் என்ன? பரிபாடல். பரிந்தல்னா அன்பு செய்தல்னு அர்த்தம். பரிந்துனா பரிந்து அப்படின்னா தாயினும் சால பரிந்து. திருவாசகம் கேட்டீங்க? கேட்டது இல்லையா? தாயினும் சால பரிந்து. பரிந்துனா அன்புன்னு அர்த்தம். சத ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு எதுக்காக சொல்றப்பா? ஞாபகம் வச்சுக்கிறதா சொல்றேன். 6வது யாரு? களி. களி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? களினா பொதுவாக சந்தோஷம்னு அர்த்தம். களி அப்படின்னா களி, இந்த களி தான் ஆக்சுவலா சந்தோஷம். இவரும் களினாலும் சந்தோஷம் தான். இவரும் இந்த களினா திங்கிற களி இருக்குல்ல, அந்த களி இந்த களி தான் சந்தோஷம். திருவாதிரைக்கு களி செய்வாங்க தெரியுமா? திருவாதிரைக்கு உருவா களிம்பாங்க. களினா சந்தோஷம். அந்த உருவா களினா நீங்காத சந்தோஷம்னு அர்த்தம். சந்தோஷமா இருக்கணும். தீபாவளி வந்து சந்தோஷமா இருந்தா எங்க போவாங்க எல்லாரும்? பீச்சுக்கு, வேற படத்துக்கு. எதுக்கு சார் எங்கெல்லாம் போறாங்க? ரிலாக்ஸா இருக்கணும், டைம் பாஸ் பண்றதுக்காக, நல்ல காட்சிகளை கண்டு இன்புறுத்துறாங்க. எதுக்காக தானே போறாங்க? சரி. அப்போ தியேட்டர் ஞாபகம் வச்சு களி தொகைனா தியேட்டருக்கு போனா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம நம்பிட்டு இருக்கோம். அப்போ அது இருந்துட்டு போன தெரியா? இது ஞாபகத்துக்காக வச்சுக்கணும் இல்லையா? தியேட்டருக்கு போனா என்ன கிடைக்கும்? நமக்கு சந்தோஷம். அப்போ தியரிட்டிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நாடகச்சுவை நிரப்பியது. கலித்தொகையில பாட்டு நாடகச்சுவை அதிகமா. அந்த ஒரு மோனோ ஆக்ட் சொல்றோம்ல, உரையாலே பல விஷயங்களை சொல்லி நடிச்சு காமிக்கிறது, அந்த மாதிரியான பாடல்கள் இந்த கலித்தொகையில ரொம்ப அதிகம். களினா என்னன்னு சொன்னா சந்தோஷம். எங்க போனா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்? தியேட்டர். நாடகம் மீன்ஸ் தியேட்டர். தியேட்டர்னாலே தியேட்டர்ல இப்ப நம்ம படம் நடிக்கிறது தியேட்டருங்கிறோம். ஆக்சுவலா நாடகம் நடிக்கிற இடத்துக்கு பேர் என்னதுதான்? தியேட்டர்னு பேர். 7வது ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டி 7 8 அகநானூறு புறநானூறு. தமிழ்நாட்டில் செம்மொழியான தமிழ் மொழியே ஒரு பாட்டு தெரியுமா? யார் எழுதினாரு? கலைஞர் எழுதினார். அதுல அகமென்றும் புறமென்றும் வாழ்வை அககாத வகுத்தளித்துன்னு வருது இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. அகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? குடும்பம் சார்ந்த விஷயம்னு அர்த்தம். அகம்னாலே வீடுன்னு அர்த்தம். அகம்னா என்ன அர்த்தம்? வீடு. ஆத்துல எல்லாம் சௌக்கியமா க்ஷேமமா இருக்கா அப்படிம்பாங்க பிராமணர் எல்லாம் பாத்தீங்கன்னா. அப்படின்னு அர்த்தம் ரிவர்ல காவேரி யாரு ஓடுது எல்லாம் சந்தோஷமா அர்த்தமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அகம் அப்படின்னா வீடு. அதுதான் அகத்துலங்கிறாங்க. உள்ள பொதுவா வீடு ஞாபகம் வச்சுங்க. வீடு இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிறதா சொல்றேன். அகம்னா வீடு. அதனாலதான் அகம்படையான் அப்படிங்கிறாங்க. ஆம்படையான்னு சொல்றாங்க இல்லையா?
மக்களுடைய கலோக்கியல் லாங்குவேஜில் ஆம்படை எங்கே போனாங்கிறப்பாங்க. ஆம்படை அது தூய்மையான தமிழ் சொல்லுங்க. அகமுடையான்னு அர்த்தம். பிராமணர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்படையாள்பாங்க மனைவியை, அகமுடையாள்னு அர்த்தம். ஆத்துலம்பாங்க. ஆத்துலன்னு அகத்துல தான் சுருங்கி மருவி ஆத்துலன்னு வருது. அகத்துக்குள்ள இருக்கேன்பாங்க. ஆத்துல இருக்கேன், அகத்துக்குள்ள இருக்கு அப்படிமா. பிராமணர்லாம் நீங்க பேசுனீங்கன்னா அந்த பழக்கம் வரும் உங்களுக்கு. அகம்னா வீடு, உள்ள. வீடுன்னா யார் இருப்பா சார்? கணவன் மனைவி இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு யார் நெருக்கமானவங்களோ அவங்களா இருப்பாங்க. அது சார்ந்த விஷயங்களை மட்டும் பேசுறதா என்னவா அகம்னு அர்த்தம். வெளியில வந்துட்டா வீட்டுக்குள்ள மனைவிக்கு பயந்து நடப்பார் ரொம்ப இல்லையா? வீட்டுக்குள்ள வெளியில வந்து அவர் தான் நாட்டையே ராஜ்யம் ஆட்சி பண்ணிட்டு இருப்பார். இப்பதான் வீரமா நடந்துப்பார் வெளியில இல்லையா? புராணம் சொல்லுதுங்க, உடல் காலத்து அடி வீழ்வான்னு ஒரு புராணம் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. உடல் காலத்துல என்ன பண்ணுவான் தலைவன்? தலைவி காலில் விழுந்து உன் காலையாவது விழுவேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுறேன் அப்படின்னு காலில் விழுவான் தலைவன். தலைவி காலில் விழுந்து. எல்லாருக்கும் கல்யாணம் ஆனவங்களும் நிச்சயமாக இந்த அனுபவம் இருக்கும். நிச்சயமாக இல்லை, எல்லாம் கவக்கமாக சிரிக்கிறாங்க. கல்யாணம் ஆளத்தரம் போல சிரிக்குது. அதனால தப்பு பண்ண தலைவன் என்ன செய்வான்? தலைவி பக்கத்து காலில் போய் விழுந்து உன் காலையாவது விழுறேன், என்ன எப்படியாவது மன்னிச்சுறான், என்னை ஏற்றுக்க, என்கிட்ட பேச, என்னை பாராமா. இது வந்து அகனானது பேசுகிறது, இந்த புறநானூறும் பேசுகிறது. ஸோ அதனால உள் சார்ந்த விஷயங்களை மட்டும் பேசக்கூடியது விஷயம். அவரே வெளில வந்தாருன்னா முன்னாடி கால விழுவாரா? அவன் பெரிய நாட்டை ஆட்சி பண்ணுறவனாக இருப்பான். ஸோ அதனால் அவனுடைய வீரம், ஆட்சி திறம், அவன் எவ்வளோ கொடைத்திறப்புடையவனாக இருக்கிறான், இது எல்லாவற்றையும் பற்றிலாம் பேசுறது என்னென்ன புறத்திணை அப்படின்னு பேர். உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுறது இன்னைக்கு எத்தனை மணிக்கு? 7:30 மணிக்கா? ஆமாம், ஒரு 1/4 மணி நேரத்தில். என்ன பேசிகிட்டு இருந்தோம்? டீ காஃபி பற்றி தானே. சரி, எனக்கு அதுதான் பதில் வருது, அதெல்லாம் கேட்டேன். அகநானூறுனா உள் சார்ந்த விஷயங்கள், புறநானூறுனா வெளி சம்பந்தமான விஷயங்கள். அதை எல்லாருமே தலையிட்டு பேசுவாங்க. ஆனால் புலவர்கள் பாருங்க, அகநானூறு அக விஷயத்துலையும் பேசுவாங்க. இந்த பேகன்னு ஒரு பெர்சன் இருக்கானே, அவர் யாரு? அவர் என்ன பண்ணார்? மயிலுக்கு போர். அந்த விஷயத்தை யார் சொல்றா? அது எதனால வெளில வருது தெரியுமா? பேகனுக்கு பரத்தையோடு தொடர்பு ஏற்பட்டுச்சு. அவன் போய் பரத்தை வீட்டில் கிடக்கிறான் ரொம்ப நாளா. அந்த ஐயாவுடைய வீட்டம்மா பேர் வந்து கண்ணகி. கண்ணகினா நம்ம சிலப்பதிகார கண்ணகி இல்லை, இவரு உங்க அம்மா கண்ணகினா ஒரு ஆள் தான் இருக்கணுமா உலகத்துல? கண்ணகிங்கிற சொல்லுக்கு என்னங்க மீனிங்? கண்களால் நகுபவள்னு அர்த்தம். வேற கண்ணால சிரிப்பாங்களாம் இல்லையா? கண்ணால எரிக்கிறது தான் ரொம்ப தெரியும். கண்ணாலே முறைச்சு பார்த்தாங்கன்னா ஐயோ செய்யக்கூடாது இருக்கணும். சிரிச்சு எனக்கு தெரியல இல்லையா? அது வாயால சிரிக்கிறதே தெரிய மாட்டேது. சரி, கண்ணால சிரிக்கிறவங்களுக்கு கண்ணகின்னு பேர். அது மாதிரி கண்ணகின்னு பேகனுடைய ஒய்ஃபு பேர் என்னது? கண்ணகி. இவன் போய் பரத்த வீட்டில் கிடக்கிற ரொம்ப நாளாக அந்த அம்மா அழுது கிடக்கு ரொம்ப காலமாக. அதெல்லாம் புலவர் வந்து என்ன பண்ணுறதா, அவனை போய் புகழ்ந்து பாடுறார். நீ வந்து மயிலுக்கு கூட ஒரு நாள் நம்ம காட்டில் நிற்கிற மயில் குளிர்தோடு நினச்சி உன் மேலே போட்டு உத்தரித்தெடுத்து மயில் மேலே போட்ட, உன் வீட்டில் ஒரு மயில் துன்பப்படுகிறது அது உனக்கு தெரியுதா? வீட்டுக்கு போ கிளம்பி அப்படின்னு சொல்லுகிறார். இப்படி தாங்க அவன் முதல்ல மயிலுக்கு போகிற 10 நிமிஷம் வெளில வருது. அவன் மயிலுக்கு போகிற 10 நிமிஷம் எங்கேருந்து வெளில வருதுப்பா? அவனுக்கு அட்வைஸ் வருது இல்லையா? பேகன் எந்த பகுதி ஆட்சி பண்ணான்? பழனிமலை. வெரி குட். பழனிமலை ஆட்சி பண்ணவும் பேகன். அதை வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம், தனி பாட்டு இருந்து தான் பார்ப்போம். சரி, அதனால் இந்த மாதிரியான இது புறநானூறு. இப்போ நான் சொன்னது புறநானூறு. ஆனால் அதுக்குள்ளே அகம் இல்லை, ஏன்னா பகத்தையில் தான் அவன் பரத்தையர் பிரிவை பற்றி தான் அதில் பேசியிருக்கிறாங்க. அதனால் ரெண்டுமே கலந்து வரும். அதனால் நீங்கள் உடனே முடிவு பண்ணிக்கிட்டு ஏதோ தோழனுக்கு தலைவி எல்லாம் பேர் வந்திருக்கு உடனே இது ஒன்று அகநானூறு கால்குலேட் பண்ணிடக்கூடாது. விளக்கம் புரியுதுங்களா? ஸோ அகநானூறுனாலும் புறநானூறுனாலும் ரெண்டும் கலந்தான் இருக்கும். அதுலேயும் அகத்திணை வரும், இதுலேயும் புறத்திணை வரும், புறத்திணை வரும், அகத்திணை வரும், எல்லாம் இருக்குது. பேசிக்கான திணை அப்படிங்கிறது அகம் புறம், இவங்க 2 பேரும். இந்த 8 பேரை பற்றி இன்ட்ரோ தெரியுது இல்லையா? இப்போதைக்கு முதல்ல நற்றிணை என்கிற நூலை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே முக்கியமான 2-3 ஃபேக்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் படிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொகை நூல்கள் என்ற வார்த்தையை கையாண்டவர் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய பேராசிரியர் ஆவார். பேராசிரியர்னா யார் தெரியுமா? பேராசிரியர்னா நமக்கு தெரியாதா? இனமான பேராசிரியர் அன்பழகன் தெரியாதா உங்களுக்கு? அந்த பேராசிரியர் இல்லை, அவர் பேராசிரியர் அப்படிங்கிறவர்
தொல்காப்பியம் முதலிய சங்க நூல்களுக்கெல்லாம் உரை எழுதிய முக்கியமான பெர்சனாலிட்டி சார். அவர் பேரே தெரியாது யாருக்குமே. எப்படி இந்த டிஎம்கேல கா அன்பழகன் தான் பேராசிரியர் யாருக்குமே தெரியாது, ஆனால் பேராசிரியர்னு அவரும் தெரியும் எல்லாருக்கும். சொல்ல புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இவரும் எங்கேயோ ஒரு பெரிய பேராசிரியர் எடுத்திருக்காரு. அதை வச்சு அவர் என்ன பண்ணிட்டாங்க, பேராசிரியர் பேராசிரியர் பேராசிரியர்ட்டாங்க. ஆனால் அவர் பேரே தெரியாது, பேராசிரியர் உரைம்பாங்க. அதே மாதிரி அரும்பத உரைக்காரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரும் தெரியாது. தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் இந்த மாதிரி நூல்களுக்கெல்லாம் உரை எழுதிய முக்கியமான பெர்சனாலிட்டிஸ் இவங்கெல்லாம். அவங்க பேர் தான் நமக்கு தெரியாது சார். அது அவங்க அரும்பதம்னா முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் உரை எழுதி போயிட்டார் ஒருத்தர். அதனால அவருக்கு பேரை என்ன வச்சுட்டாங்க, அரும்பத உரைக்காரர்னு வச்சுட்டாங்க. இன்னொருத்தர் பேராசிரியராக இருந்திருக்கார், அவ்வளோ தெரியுது. அதனால அவருக்கு என்ன வச்சுட்டாங்க, பேரை பேராசிரியர்னு வச்சுட்டாங்க. ஒருத்தர் பேர் மட்டும் தெரியுது, நச்சினார்க்கு இனியர்னு ஒருத்தர். அதனால் நச்சினார்க்கு இனியர்னா என்னங்க? பாட்டு ஞாபகம் இல்லை, தேவாரத்தில் கூட வராது. நச்சுதல்னா விரும்புதல்னு அர்த்தங்க. நச்சுதல்னா விரும்புதல், இது சிவபெருமானுடைய பேர். நச்சுதல்னா விரும்புதல், விரும்பியவனுக்கு இனியவன் அர்த்தம். சிவபெருமான் யார் தன்னை விரும்புகிறாரோ அவருக்கு இனியவன் அர்த்தம். நச்சுவார்க்கு அன்பர் போலும் நாகவீச்சரவனாரே ஏன்னு தேவாரம். திருநாகேஸ்வரம் இருக்கு இல்லையா, திருநாகேஸ்வரம் கோயில் தேவாரத்தில் அப்பர் சுவாமி பாடுறார், நச்சுவார்க்கு அன்பர் போலும் நாகவீச்சரவனாரே. அப்படி இருந்த பெட்டர், டீயா இருந்தாலும் ஓகே. அதனால நச்சுவார்க்கு அன்பர் அப்படின்னா நச்சுபவரை விரும்புகிறாருன்னு இருக்கும். அதனால நச்சினார் கிளியர்னா இவர் விரும்புகிறார். இவர் பேர் சுப்பிரமணிய பேர் அவருக்கு வச்சிருக்காங்க. அவர் தான் என்ன பண்ணுறாருங்க, நிறைய பழைய உரையெல்லாம் பண்ணியிருக்கார். ஸோ அது மாதிரி இந்த பேராசிரியர் அப்படிங்கிறவர் நமக்கு இங்கே நூல்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் மற்ற ஃபேக்ட்ஸ்லாம் இங்கே உங்களுக்கு புக்ஸில் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிங்க. முக்கியமான சொல்லியிருக்காங்க 8 தொகை நூல்களில் நற்றிணை குறுந்தொகை, அது நாங்கள் படித்தாச்சா. 8 தொகை நூலில் அகச்செயல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, இவங்கெல்லாம் யாரா அகம். இதெல்லாம் அகம், அகத்தினை பற்றி பேசு. குறுந்தொகை அகத்தொகை அகத்தினை தான், ஐங்குறுநூறு அகத்தினை தான், கலித்தொகை அகம்தான், அகநானூறு அகம்தான். இந்த 10 புறநானூறு புறம், இவர் வந்து ரெண்டுமே உண்டு, அகம் பிளஸ் புறம். அதனால கலந்து சரி. யாரும் வச்சுருக்கீங்களா மெட்டீரியல்? யாரும் வச்சுருக்கீங்க கையில்? உங்கள் யார் மொபைல் நல்லா தெளிவாக இருந்ததுன்னா அந்த பேஜ், அடுத்த பேஜ், அதாவது மெட்டீரியலில் 138 139 இதெல்லாம் எடுத்து போடுங்க. வைத்துக்கொள்ள வேண்டியது சரிதானே? அடுத்தது இந்த நூல்ல பாருங்க, இதுலயும் ஒரு கவுண்ட் இருக்கு 400, இதுலயும் கவுண்ட் இருக்கு 400, ஐங்குறுநூறு, 10 இதுல இல்ல கவுண்ட். இதுல கவுண்ட் இருக்கா? இல்ல. இதுல கவுண்ட் இருக்கா? இருக்கு. இதுல கவுண்ட் இருக்கா? இருக்கு. அப்ப இந்த கவுண்ட் வச்சு பேர் வச்சிருக்கிறது மொத்தம் இதுல 6 பேர். கவுண்ட் இல்லாம இருக்கிறவங்க யார் யாரு? பரிபாடலும் கலித்தொகை. இதெல்லாம் பேர்லயே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட். விளக்க புரியுதா? பேர்லயே நமக்கு தெரிய வேண்டிய ஃபேக்ட்ஸ். அதனால நற்றிணை 400, இதுல பாருங்க பேர்ல பேர் இல்ல, அண்ணன் எதை வச்சு நற்றிணை 400ன்னு சொன்னாதான் அது வரும். நற்றிணை 400, குறுந்தொகை 400, அப்புறம் இது ஐங்குறுநூறு, 10 பரிபாடல்ல கண்டிப்பா கவுண்ட் இல்ல, கலித்தொகையில கண்டிப்பா கவுண்ட் இல்ல, அகநானூறு கவுண்ட், புறநானூறு கவுண்ட். அதனால கவுண்ட் வச்சு பேர் சொல்லக்கூடிய நூல்கள்னு பார்த்தா எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. கவுண்ட் இல்லாம 2 பேர் இருக்காங்க. புரியுதல சொல்றது? நானு புரியுதல சொல்றது? சரி. அடுத்தது இந்த 8 தொகை நூல்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நூலா எதை சொல்றாங்கன்னா புறநானூறு தான். ஏன்னா அதில் உள்ள பாடல்கள்லாம் எந்த காலத்தில் உண்டானது யாராலும் சொல்ல முடியாது. நம்ம சொன்னாலே ஃபர்ஸ்ட்ல சங்க காலம் என்னைக்கு உண்டானதுன்னு சொன்னேன், கணக்கு இல்லை. அதனால எப்போதைக்கு புறநானூறு பாடல்கள் உண்டானதுங்கிறத யாரும் ஃபைனலைஸ் பண்ண முடியாது. அதனால ரொம்ப பழைய பாட்டு அது. அப்புறம் 8 தொகை நூல்கள் காலத்தால் பிந்தியது பரிபாடல் கலித்தொகை. இந்த பரிபாடலும் கலித்தொகையும் ரொம்ப லேட்டஸ்ட். ஏன் சார் எப்படி சொல்றீங்கன்னா, இந்த பரிபாடல் இருக்கு இல்லைங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வங்களை பற்றி குறிப்பு வரும். மற்றைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் பற்றி குறிப்பு இல்லையா சார்னா உண்டு, புறநானூர்லேயே உண்டு. புறநானூர்லேயே பரவாயாக்கை பெரியவனு சிவபெருமானை பற்றி குறிப்பு இருக்கு.
தமிழர்களுக்கு இந்த புராண விஷயங்கள்ல கொஞ்சம் மற்ற பாடல்கள்ல கம்மியான குறிப்பு கிடைக்குது. ஆனா இந்த பரிபாடல் பரிபாடல்ல அதான பரிபாடலும் கலித்தொகை இது ரெண்டுத்துலையும் பாருங்க, இந்த புராண விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமா வரும். கிட்டத்தட்ட இந்த தேவார காலத்துல உள்ள பாடல்கள், தேவார காலத்துல உள்ள புராணங்கள்லாம் அதில் அதிகமா வரும். ஸோ அதனால இதுக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க, ரொம்ப லேட்டஸ்ட் ஆயிட்டாங்க. சொல்றது புரியுது என்னன்னு? கிட்டத்தட்ட இந்த 1st 2nd செஞ்சுரியை ஒட்டி வந்துடுறாங்க அவங்க. முக்கியமா அந்த பரிபாடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பக்தி இலக்கியம் போலவே இருக்குங்க. அந்த பரிபாடல் திருமாலை ரொம்ப புகழ்ந்து பாடியிருப்பாங்க. அந்த பரிபாடல் திருமாலுடைய இந்த பாகவத செய்திகள்லாம் நிறைய இதுல இருக்கும். திருமால் அந்த குன்றம் எடுத்ததுன்னா என்னங்க? மலை எடுத்ததுன்னா என்ன அர்த்தம்? திருமால்னா யார் தெரியுது? முதல்ல குன்றம் எடுத்ததுன்னா என்ன பண்ணார்? தூக்கி கையில் வச்சுக்கிட்டாரு. எதுக்கு வச்சாரு? வெரி குட் வெரி குட். இப்போ அந்த மலைக்கு பேர் என்ன? கோவர்த்தனம். அந்த செய்தியெல்லாம் இந்த பரிபாட்டில் அதிகமாக பேசுறாங்க. கோவர்த்தனம் எனும் கொற்றக்குடையே பரியாழ்வார் அட்டுக்குவிச்சோற்று பருப்பதவும் தைராவியம் மடங்க பொற்ற தொட்ட மாறி பகை உணர்த்த பொறுமா கடல்வண்ணன் கொடுத்த மலை, பொறுமா கடல்வண்ணன் ஒருத்தமலை அப்படின்னு சொல்லி அப்படி தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு கிருஷ்ணர். வானத்தில் உள்ளீர் வழியீர் உள்ளீரில் வந்து வாங்குமின் அறையோ வாங்குமின் என்று ஏனத்திருவாகிய ஈசன் அந்த இடவனல வாங்கி எடுத்த மலை அப்படின்லாம் அழகா பெரியாழ்வார் பாடுவார். அந்த மாதிரியான பல புராண செய்திகள், பாகவத செய்திகள் எங்க இருக்கான்? அந்த பரிபாடல்ல இருக்குது முக்கியமா. அதனால அவங்களாம் எங்க வந்துட்டாங்க? ரொம்ப பிற்பகுதிக்கு வந்துட்டாங்க. சொல்லுங்க, புரியுதா? 1 மணி நேரம் ஆயிட்டா? 1 மணி நேரத்துக்கு 5 நிமிஷம் இருக்கா? 1 மணி நேரம் சரி இல்லையா? 1 மணி நேரம் 1 ஆயிட்டு சரி இருந்து போட்டோம். அப்புறம் எட்டுத்தொகை நூல்கள்ல முதல்ல தொகுக்கப்பட்ட நூலாக யார் இருக்காங்க? குறுந்தொகை இருக்காங்கிறாங்க. குறுந்தொகை சார் பழமையான நூலுக்கும் முதன்மையாக தொகுக்கப்பட்ட நூலுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, இந்த புறநானூறுல இருக்கக்கூடிய 400 பாட்டுல ஒருத்தர் ரொம்ப சீனியர், அதனால இவர் சீனியர் லிஸ்ட்ல போயிட்டார். விளக்கம் புரியுதுங்களா? ஆனா இவங்க 400 பேரையும் தொகுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 400 பேரை தொகுத்தாச்சு. அதனால இவர் அங்க வரும் இதுதான் இதை பத்தின விஷயம். விளக்கம் புரியுதுங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நற்றிணை என்கின்ற அந்த நூலை பற்றின தனி விஷயம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நூலாக பார்த்துட்டு வர போகிறோம் அடுத்த செஷனில். அதனால் சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடருவோம்.